அண்ணாமலை, அண்ணாமலை, என் முன்னாலதானே இருக்க? ஆமா. அப்பாடா. இல்ல, திடீர்னு காணா போயிடுற. நீ கூட வர நினைச்சுக்கிட்டு நான் தனியா ரோட்ல பேசிட்டு போறேன்னா ஊர்ல இருக்க பையெல்லாம் கிறுக்க நினைச்சு கல்ல கொட்டி மண்டைய உடைக்கிறாங்க. அதனால நீ எப்ப என்னைய பார்க்க வந்தாலும் எங்கனக்குள்ள இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்றத முதல்ல தெரியப்படுத்து. என்ன? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உன் மகன் உன்னைய பத்தி எல்லா விஷயமும் சொல்லிட்டான். ஆனா நீ செத்து போனதை மட்டும் சரியா சொல்லல. நீ எப்படி செத்தேங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்ன சத்தத்தை காணா? மறுபடியும் செத்துட்டியா? அண்ணாமலை, உனக்கு விதிக்கப்பட்ட விதியோட காலம் சீக்கிரமா முடிய போகுது. வருகிற வளர்க்கிற ஏகாதசி திதி சுக்லபட்ச உள்ள உனக்கு கிடைக்க வேண்டிய கர்ம காரியங்கள்லாம் கிடைக்கிறது. அப்பதான் இந்த நிலையிலிருந்து விடுபட்டு வேற உன்னதமான நிலைக்கு நீ போக அண்ணாமலை, அண்ணாமலை, ஏதாச்சும் பேசுப்பா. எனக்கு காப்பி கூட வேணாப்பா. என்னால எதையும் நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. செத்தவங்க ஆவியா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நான் நம்பினதே கிடையாது. உன்னை பார்த்தோன்னு நம்பினேன். ஆனா அந்த ஆவிக்கு ஒரு முடிவு இருக்குங்கிறது எனக்கு இப்பதாப்பா தெரியுது. ஆமா, ஆவிகளுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஒவ்வொரு உயிருக்கு இத்தனை வருஷம் தான் ஆயுளுங்கிறத பிரம்மா பிறக்கும் போதே முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ண காலத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் செத்துட்டா அந்த ஆத்மா மேல போகாது. அதுக்கு விதிக்கப்பட்ட இறப்பு காலம் வரைக்கும் பூமியிலேயே சுத்திட்டு இருக்கும். அதுக்குள்ள இறந்தவங்களுக்கான கர்ம காரியங்களை அவங்கள சேர்ந்தவங்க செய்யணும். அப்பதான் அவங்களோட காலம் முடிஞ்சு அவங்க அமைதியா போய் சேருவாங்க. என்னோட நிலைமை அப்படித்தான். எனக்கு விதிக்கப்பட்ட நேரம், காலம் இதெல்லாம் நெருங்கிட்டே இருக்கு. அவரே என்ன என் மகன் நம்பியிருப்பான்ல? நம்புன மாதிரி தெரியல. என்ன கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா அவனை நம்ம வழி கொண்டு வரலாம். அது உன்னாலதான் முடியும். நீதான் அவனை பேசி பேசி சரி பண்ணும். உன்னை நம்பிட்டா அப்புறம் என்ன நம்புவான்? ஓ அப்படியா? சரி அண்ணாமலை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஊர்லயே வசதியான ஆளு, பெரிய மனுஷன் வேற, எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எதிரியே இருக்க வாய்ப்பு இல்ல. எப்படிப்பா செத்த? தெரியல. எது தெரியாதா? எப்பா, செத்து போனவனுக்கு எப்படி செத்தம்னு தெரியாதா? என்னடா இது கொடுமையா இருக்கு. பொதுவா கொலையோ தற்கொலையோ எதுவோ இருந்தாலும் உயிர் போறதுக்கு முன்னாடி தெரியும் சொல்லுவாங்க. ஆனா இது எனக்கே தெரியாம நடந்தது. எது? உனக்கே தெரியாதா? ஆமா, இரண்டாவது சம்சார அழகுக்கு எனக்கிடையில பிரச்சனைகள் வந்த போது செத்து போன முதல் சம்சாரத்துக்கு சாங்கியம் படுனா குடும்பத்துல எந்த குழப்பமும் வராதுன்னு என் மச்சான் வேலு சொன்னா. எல்லா அழகுக்கு தெரியாம ரகசியமா இருக்கணுமேங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம வீட்டு பக்கத்து தோப்புல சாங்கியத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உன் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. தெரியலையே. சும்மா நிக்காதீங்க, அது பக்கம் போய் தேடுங்க.
என்னடா பாத்து நிக்கிறீங்க? அப்புறம் கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்ப நெசமாவே நெருப்பு குண்டத்துல தள்ளிட்டு ஓடுறான். போங்கடா, போய் பிடிங்க, போங்கடா, வாங்க. அப்படியே ஆமா பழனி எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு, காய்ச்சிக்கிட்டு எது இருக்காங்க. காய்ச்சிட்டு இருக்காங்களா? காய்ச்சின்னா அந்த காய்ச்சி இல்லைங்க, பொட்டுல சூடு காட்டினா தான் சவுண்ட் வரும்னு காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பதானே ஓட ஓட என்ன ஓட ஓடவா? ஓடுறது இல்லைங்க, ஆடுறது பாடுறது, அதை சொல்றோம். ஆமா யாரு பேரு? சார், நீங்க தானே குடும்பத்தோட எல்லாரும் வாங்கன்னு சொன்னீங்க. ஆமா எனக்கு குடும்பம் இல்ல, அதான் கூட இருக்கிறவங்க கூட்டு வந்தேன். என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு போய் வேலையை பாருங்க. ஏய், அது எங்க முதலாளி. வணக்கம். நீ பேசாத, நான் பேசுறேன். போய் உங்க வேலையை பாருங்க. ஏண்டா, முதலாளி வந்தாச்சு, வெளியூர் போற அவசரத்திலையும் கரெக்ட் டைம் கொடுத்தா இருப்பாங்க. வணக்கம் வாங்க எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த ஆயுத பூஜை விழாவுக்குமா என்ன கூப்பிடணும்? நீங்களே பண்ணிட வேண்டியதானே? நீங்க தான் பூஜை பண்ணணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க, அதுக்காக எல்லாம் குடும்பத்தோட வந்துருக்காங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, எங்க இருந்து? ஹாங்காங்ல இருந்தானே? ஓகே, நான் ஈவினிங் ஃபிளைட்ல கன்ஃபார்மா வந்துடுறேன். ஓகே, கான்ஃபரன்ஸ் தானே? ஓகே, வெல்கம். ஓகே, இந்தாங்க. நான் அர்ஜென்ட்டா கிளம்புறேன். ஆண்டவனோட அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டு. நீங்களே விளக்கேத்துறீங்க. நான் வரட்டுமா? பாய். கொளுத்த சொல்லிட்டு போயிட்டாரு. நிப்பாட்டு. அது ஆச்சி, இவன்ட்ட மாட்டோம்னா கீழ்பாக்கத்துல கொண்டு சேர்த்துட்டு மறுவேளை பாப்பா. அண்ணாமலை எங்க இருக்க? வெளியில தான் இருக்கேன். சரி, ஆட்டோக்காரன் காசு கொடுத்துட்டு போலாம். நான் கொடுத்தா எப்படி வாங்குவா? மூதேவி பயந்துட மாட்டா? ஓஹோ, பயந்துருவானா? இப்பயே ஒரு மாதிரியா திருத்திருந்தா முடிக்கிறான். அப்படி போடா. இல்லப்பா, அந்த கேப்ஸ் ஓனர் கோணவாயா இருக்கானே, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இது பிடி. என்ன இதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பூஜையில வைக்கவா? என்னடா சொல்ற? இது ஆயுதம் இல்லையா? அதான் ஆயுத பூஜைக்கு வைக்கலாம். சீ, ஆயுத பூஜை இதுக்கு இல்லடா. நம்ம பரம எதிரி இருக்கானே பசுபதி, அவனுக்கு தான் இன்னைக்கு பூஜை. நீ என்ன பண்ற? இதால ஓங்கி அவன் மண்டையில படங் அவுட். நான் விளையாடுறீங்களா? என்ன? பட்ட பகல் அடிக்க சொல்றீங்க? டேய், ராத்திரி அடிச்சேன்னா தப்பி தவிர வேற யாராவது அடிச்சிட்டா அதுக்காக சொல்றேன்டா. வந்துடுறேன். வரான். இத கையில பிடி. அப்புறம் நடுங்காதே. நீ தான் பகையாற்ற உடுப்பா. பாத்து நீங்களே பிக்ஸ் பண்ணீங்க. பசுபதி ஏன்பா பூஜைக்கு லேட்டு? ஐயோ, செத்தாண்டா. ஆஹா, நான் செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தன் செஞ்சுட்டாப்பா. வேலை மிச்சம். அப்ப அண்ணாமலை நான் வரட்டா? செருப்பு பிஞ்சிடும். ஏன்? நீதானே இந்த விழாவே கலக்கணும். அட பாவி, முதலாளியே அடிச்சு தள்ளிட்டேடா. சாரிப்பா, ஜஸ்ட் மிஸ்ப்பா. ஜஸ்ட் மிஸ்டா, பெஸ்ட் மிஸ். என்னப்பா பண்றது? இரு, நம்ம சேர் எடுத்து வரோம். சேர் எதுக்குப்பா? சேர்ல சாத்தி வச்சா சந்தேகம் சராது. சராதா? சான்னு வந்ததா, வராதுக்கு பதிலா சராது, வாவுக்கு பதிலா சாவு போட்டேன். இங்கேயும் ஒரு சாவு. நீயே முடிவு பண்ணாதப்பா. ஸ்டாப். ஹலோ, வாங்க. என்ன வெயிட்? பாத்து சார், என்ன பாக்காதீங்க, ஃபங்க்ஷனை பாருங்க. அப்பா, அவரா பாக்கல, நம்ம திருப்பணமே அதுவா பாக்கு. அது என்ன? பாடிப்பா. பசுபதி. பசுபதி இல்லப்பா, பாடி. பசுபதி அங்க பாடுறா. அப்பா, என்ன ஆட்டாதீங்கப்பா. நான் ஆட்டலடா. நான் ஆடாட்டாலும் தசை ஆடுகிறேன். என்ன பசுபதியை தவிர பாக்கி எல்லாரையும் அடிக்கிற நீ? ஓ, இவங்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்த விஐபிஸா? வெரி குட். கடைசியில மிஸ் ஆயிடுச்சு. கடைசியில இல்ல, முதல்ல இருந்தே மிஸ் ஆயிடுச்சு. போடா. செத்தவங்க மறுபடியும் ஆவியா வருவாங்கங்கிறதே என்னால நம்ப முடியல. அப்புறம் இது மட்டும் எப்படி நம்ப முடியும்? அது மட்டும் இல்ல, எங்க அப்பா சொன்னதாக சொல்லி நீங்க நேமாத்த பாக்குறீங்கன்னு நான் சொல்றேன். உங்களால அதை மறக்க முடியுமா? நான் ஏப்பா உன்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த? சொல்லலாம் சார், சொல்லலாம். உயிரோடு இருந்த காலத்துல அந்த ஆளு என்னைக்காவது ஒரு நாள் என்ன நிம்மதியா இருக்க விட்டுருக்கானா? என்ன மொட்டை அடிச்சு ஊரே என்ன பார்த்து பேர் சொல்லி கூப்பிடாம டே மொட்டையா கூப்பிடுற அளவுக்கு பண்ணி வச்சாங்க எங்க அப்பா. பொம்பளை பொறுக்கியா இருந்தா எங்க அம்மாக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா.
அதை மறைக்கிறதுக்காக அம்மாக்கு ஏதோ சாங்கியம் பண்றதாக சொல்லி அந்த நெருப்பு குடத்திலே விழுந்து செத்தான். அவன் பண்ணின கர்மா இப்ப ஆவிய அலையறதாக நீங்க சொல்றீங்க. இதையும் மீறி அந்த ஆளு மேல எனக்கு எப்படி மரியாதை வரும், மதிப்பு வரும்? தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு வேற பொழப்பு இருந்தா பாருங்க, போங்க. அண்ணாமலை, அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குத்தானப்பா செய்யுது. நீ அவனை எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு தெரியலையே. அப்படியேப்பா, சாவறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடணும்னு நினைக்கிறேன். இந்த ஊரு உலகம் இதெல்லாம் என்ன தப்பா நினைச்சாலும் என் மகனுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிப்பா, அதுக்கு என்ன வழி இருக்கு? அதுக்கு நீ கொஞ்சம் ஒத்துழைக்கணும். நானா? ஆமா, உன்ன மாதிரி ஒரு மீடியத்தினாலதான் அது முடியும். உன் ஆத்மாவை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு உன் உடம்புக்குள்ள நான் நுழையறதுக்கு நீ அனுமதி கொடுத்தா உன் மூலமா என் மகனுக்கு நான் யாருங்கிறத நிரூபிக்க முடியும். சத்தியமா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணாமலை, என் மூலியமா உன் மகனுக்கும் உனக்கு இருக்க கசப்பு நீங்கி அதுல நீங்க 2 பேரும் நிம்மதியா இருப்பீங்கன்ற நம்பிக்கை உனக்கு இருந்தா தாராளமா நீ உடம்புல பூந்துக்கலாம். எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நைனா, என்ன புரிஞ்சுக்கூட நைனா. மொட்டை அடிச்சுட்டேன்னு வருத்தப்படுறேன். எதுக்காக மொட்டை அடிச்சேன்? ஊர் பொதுமக்களோட நல்ல காரியங்களுக்காக தான் அவனுக்கு மொட்டை அடிச்சேன். எதுக்கு? அந்த ஊரே சேர்ந்த என் பையனை வாழ்த்த மாட்டாங்களா? அது மூலமா என் பையன் நீண்ட நெடுகாலம் நீடூழி வாழ மாட்டானாங்கிற ஒரு தகப்பனுக்கு இருக்கிற நப்பாசுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக? உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமேங்கிறதுக்காகத்தான். முதராத்திரி அன்னைக்கு அவகிட்ட சத்தியம் கூட வாங்கினேன். உன்னை மீறி ஒரு வாரிசு நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு தான். ஆனா அவ அதை மீறிட்ட. அதுக்கப்புறம் உங்க மாமா இறந்து போன உங்க அம்மாவுக்கு சாங்கியம் பண்ண சொல்ல நான் அதை பண்ண. அப்புறம் நடந்ததுல உனக்கே தெரியும். இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்ன நீதான் கொலை பண்ணதாக சொல்லி உன் மேல ஒரு கொலைப்பழி இருக்கு. நான் எப்படி செத்தேன்னு எனக்கே தெரியாம இருக்கிறப்போ உன் மேல இருக்கிற கொலைப்பழி என்னால தாங்கிக்க முடியல. அதை தொடக்கணும். அது ஆவியா இருக்கிற என்னால முடியாது. உயிரோடு இருக்கிற ஒன்னாலதான் முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் கேப்ப? 22 வருஷமா உனக்கு சேர வேண்டிய சொத்தை ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்களே, அவங்க நிம்மதியை நீ கெடுக்கணும். எப்படின்னு தானே கேட்கிற? அவங்க மேல ஒரு கேஸ் போடணும். அந்த சொத்துக்கெல்லாம் உண்மையான வாரிசு நீதாங்கிறது ஊர் உலகத்துக்கு எல்லாம் தெரியணும். நிம்மதியா இருக்கிற வீட்டுல பூகம்பம் ஏற்பட்டா எப்படி பரபரப்பாகுமோ அப்படி ஒரு சூழ்நிலை அங்க உருவாக்கணும். அது மாதிரி அவங்கள குழப்பினா தான் என் சாவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் எல்லாம் தெரிய வரும். நான் போக வேண்டிய காலகட்டம் எனக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள் செய்வியா? ஒரு பொம்பளை மடிப்பிச்சு எதுன அது நியாயம். ஆனா ஆம்பளனா அப்ப மகன்கிட்ட மடிப்பிச்ச கேட்கிறேன். செய்வியா? நீ எங்க இங்க வந்த? நான் வந்தது இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? பேசிக்கிட்டு இருக்கேன். யாருகிட்ட? இந்த இவர்ட்ட. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? 37 பி பஸ் பிடிச்சு கீழ்பாக்கம் போய் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக சொன்னா இல்லையா? ஆமா. அப்ப ஏன் போகல? அங்க போனவன சேர்த்துக்கிறவங்களா கவிங்க?
எங்கோட வாடா சேர்த்து விடுறேன். எங்கோட வாடா சேர்த்து விடுறேன். கூட வா. தேவையில்லாம என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீங்க. இது நான் உன்கிட்ட பிரச்சனை பண்றேனா? பின்ன ஏண்டா உன் நல்ல ஸ்டாஃப கூட்டிக்கிட்டு வந்து அப்ப நான் காட்டுறேன், ஆட்டுக்குட்டியை காட்டுறேன், நீ கரெக்டா பண்ணிவிட்டு நான் பிரச்சனை பண்ண சொல்றேன். நீ உன் பிரச்சனைக்கு வரலப்பா. ஓ என் பிரச்சனை நீ வருவியா? வந்து வர பாப்போம். ஐயோ ஒரு பேச்சுக்கு சொல்லண்டா ஐயா. ஓ, பேச்சுக்கு நீ சொல்லுவியா? நீ அட சும்மா சொன்னேன். சும்மா சொல்லி பாடுறா. தெரியாம சொல்லிட்டேன். தெரிஞ்ச சொல்ல. இங்க பாரு எவ்வளவு பேசுற மாதிரி என்கிட்ட பேசி வம்பிட்டு இருக்க சொல்லிட்டேன் நானு. ஆட்டுறத நிப்பாட்டு. இறக்கு. இறக்கலனா இறக்குடா வெட்டி. அப்படி மரியாதையா பேசுறா. இங்க பார், this is the last warning. இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோ, நாடியில தாடி இருக்காது. பசுமதி பா. பேயோ பித்தலாட்டமோ இந்த ஆவுடையப்ப காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. இருக்காதுங்கிறத விட ஏன் இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு நினைச்சு பாருங்களேன். சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு லேசா நம்பிக்கை வந்துருச்சுல்ல? இல்ல எங்க அப்பாவை பத்தி உனக்கு அவ்வளவு என்ன சொல்ல போறீங்க? இருக்கிற காலத்துல எல்லாம் உங்களை கொடுமைப்படுத்தினாரு தானே. திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. பெரியவரா இருக்கிறவரு அவரே தம் பிள்ளைக்கு துரோகம் செய்வார்னு என்னால் நம்ப முடியல. உங்க அப்பாவை இப்பவும் இப்படி அலைய விடுறது தப்பு பசுபதி. அவருக்கான கர்ம காரியங்களை நீங்க தான் செஞ்சாகணும். ஆவுடையப்பன் கூட தான் அவர் இருக்காருன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஆவுடையப்பனையும் கூட்டிக்கிட்டு நான் சொல்ல இடத்துக்கு போங்க. മരിച്ചവർ ജനിക്കും, ജനിച്ചവർ വീണ്ടും മരിക്കും. ഇതാണ് ഉലക നീതി. ഉങ്ക അപ്പാവുക്കും അപ്പടിത്താ. അവരുടെ ആത്മാവ് ഇപ്പോഴും സുത്തിക്കൊണ്ടിരിക്ക്. புரியலையா? மனுஷங்களுக்கு இருக்கிற கோபம், தாபம், ஆசை, ஆக்ரோஷம் எல்லாம் அவ இறந்த பிறகு அந்த ஆவிகளுக்கும் இருக்கும். இந்த குணங்கள் எல்லாம் விட்டொழிச்சாதான் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். மறுபடியும் அதே ஆத்மா பிறவி எடுக்கும்போ புது அவதாரமா பிறக்கும். ஆத்ம சாந்திக்காகத்தான் இறந்தவர்களுக்கு நாம் காரியமும் சடங்கும் செய்கிறது. அவங்க ஆத்மாவை குளிர்விக்கத்தான் எள்ளும் தண்ணியும் இறக்கிறது. பிறவி எடுத்த ஒவ்வொருத்தருமே பெத்தவங்களுக்கு செய்கிற முக்கியமான கடமை இது. ஆனா நீங்க உங்க கடமை செய்ய தவறிட்டீங்க. அதுக்கு நான் இப்படி காரணமா இருக்க முடியும்? அதுல தெரிஞ்சுக்க கூடிய வயசு கூட எனக்கு அன்னைக்கு ஆகலையே. பெரியவங்களா இருந்து யாரும் சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி யாரும் இந்த விஷயத்தை சொல்லலையே சாமி. அது மட்டும் இல்ல, எங்க அப்பாவை நான் தான் கொன்னதாக சொல்லி ஊரே என்ன துரத்துச்சு. அப்போ அந்த வயசுல ஓடி வரத தவிர வேற எந்த வழி எனக்கு தெரியல. சாமி, நாங்க கேட்க வந்த விஷயம் முக்கியமான ஒன்று இருக்கு. அண்ணாமலை எப்படி செத்தாருன்னு அவருக்கே தெரியல. அவரை யார் கொன்றுப்பான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? ஒரு உருவம் மட்டும் தெரியுது, ஆனா தெளிவா தெரியல. ஆஜான பாகுவான அந்த உருவம் உதச்சுதான் உங்க அப்பா நெருப்பில விழுந்து சத்தாரு. அப்படின்னா அது யாரா இருக்கும் பசுபதி? எனக்கு தெரியல. முயற்சி பண்ணி பாருங்க, உங்களால தான் அது ஆறுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இறந்து போன உங்க அப்பா அண்ணாமலைக்கு நீங்க திவச காரியங்கள் பண்ணணும். அதுக்கான நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. வர்ற வளர்பிறை ஏகாதசி தேதி சுக்லபட்சத்துக்குள்ள முடிக்கணும். இருந்தவங்களை மனசில் நினைச்சிட்டு அவங்கள மாதிரி உருவத்தை செய்து யாக குண்டத்துக்கு பக்கத்தில் வச்சு கர்மகாரிகள் செய்யணும். சந்தனத்தை அந்த உருவத்துக்கு பூசி ஞான் சொல்லி கொடுக்கிற மந்திரங்களை எல்லாம் சொல்லி எள்ளும் தண்ணியும் இறைக்கணும். அப்பதான் நிம்மதி இல்லாம அலைகிறவங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு,
சாங்கியம் நடக்கிற இடத்துக்கு ஏதாவது எதிரிகளோ தீய சக்திகளோ வரக்கூடாது. அவங்களால நீங்க செஞ்சு வச்சிருக்கிற பொம்மைக்கு ஆபத்து வரலாம். அதை கலைக்கு அவங்க போராடுவாங்க. நீங்க அதை தடுத்தே தீரணும். இதெல்லாம் எங்க செய்யலாம், எப்படி செய்யலாம்னு நீங்க கேட்கலாம். எந்த இடத்தில் அவர் உயிர் போயதோ அதே இடத்தில் பண்ணணும். காலம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் உடனே பண்ணுங்க. தைரியமா போங்க. பகவதி அம்மா உங்களுக்கு பக்க துணையா இருப்பாங்க. ஜெய்